கனடாவின் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி சந்தைகள் தங்கள் கடைகளுக்கு அருகில் உள்ள போட்டியை கட்டுப்படுத்த சிறப்பு சொத்து விதிகளை பயன்படுத்துகின்றன. இந்த விதிகள் நில உரிமையாளர்கள் அல்லது குத்தகை ஒப்பந்தங்களில் எழுதப்பட்டு அருகில் உள்ள பிற கடைகள் எந்த பொருட்களை விற்க அனுமதிக்கப்படுகின்றன என்பதை தீர்மானிக்கின்றன. இதன் மூலம் சிறிய கடைகள், டொலர் கடைகள், மருந்தகங்கள் அல்லது எரிவாயு நிலையங்கள், சில உணவகங்களை மருந்தகங்கள் அல்லது எரிவாயு நிலையங்கள், கட்டுப்பாட்டு உடன்படிக்கைகள் அல்லது பிரத்யேக உட்பிரிவுகள் என அழைக்கப்படும் இந்த விதிகள் சட்டப்பூர்வமானவை மற்றும் பல தொழில்களில் பொதுவானவை. ஆனால் பெரிய சங்கிலிகள் ஏற்கனவே அதிக அதிகாரத்தை கொண்டிருப்பதால் அவை பல்பொருள் வணிகத்தில் தீங்கு விளைவிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். சில வணிகங்களின் ஒப்பந்தங்கள் புதிய உணவை விற்பனை செய்வதற்கு பல கிலோமீட்டர்களுக்குள் உள்ள மற்ற எந்த வணிகத்துக்கும் தடை விதிக்கின்றன. எனவே பெரிய கடை சங்கிலிகளுக்கு அருகில் உள்ள சில சிறிய கடைகள் வரையறுக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே விற்க முடியும். அத்துடன் வாடிக்கையாளர்களை ஈர்க்க விலைகளை குறைக்க குறித்த சிறிய வணிகங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த போட்டியின்மை உணவு விலை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என சிறிய கடை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இந்த நடைமுறைகள் நுகர்வோரை பாதிக்கின்றன எனவும் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் எனவும் நிபுணர்கள் வாதிடுகின்றனர்.